Hi friends, welcome to Prathis Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் பாஸ்தா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாஸ்தா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பாஸ்தா. நான் வந்து 1 கப் பாஸ்தா எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் எந்த வெரைட்டி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 3 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணது, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 கப் பச்சை பட்டாணி, 1/4 கப் கேரட், 1/4 கப் குடைமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், கொஞ்சம் மல்லி இலை, உப்பு உங்கள் தேவைக்கேற்ப, 1 டீஸ்பூன் கரம் மசாலா. நீங்கள் சாஸ் எதுவும் சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா டொமேட்டோ சாஸ்க்கு பதிலாக 1 தக்காளி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. சில்லி சாஸ்க்கு பதிலாக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் பாஸ்தாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். நீங்கள் வந்து பாஸ்தா வாங்கின பேக்கில் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ நேரம் வேக வைக்கணும் அப்படின்னு. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 8 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாஸ்தா எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இது வந்து ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும், ஃபுல்லாக வேக வேண்டாம். நீங்கள் கையில் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதான் வந்து கரெக்டான பதம். இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாஸ்தா வந்து நல்லா தண்ணியெலாம் வடிகட்டி எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பேன் சூடானதும் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் 1 கப் அளவுக்கு வெங்காயத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி வந்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா மிக்சியில் போட்டு அரைச்சி கூட சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு அது கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வேகிறதுக்கு. உப்பு வந்து ஃபஸ்ட்டே நம்ம பாஸ்தா வேக வைக்கிறப்போ கொஞ்சம் சேர்த்திருக்கோம். அதனால் இப்போ சேர்த்துறப்போ நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் பத்தலை அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இது கூட நம்ம காயெல்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து கேரட், பச்சை பட்டாணி, குடைமிளகாய் இதெல்லாம் சேர்த்து ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. நீங்கள் வந்து சில்லி சாஸ் சேர்க்கல அப்படின்னா இப்போவே வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காயெல்லாம் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூட வந்து நம்ம சாஸெல்லாம் சேர்த்திடலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ். ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்தா வந்து இதில் சேர்த்துடலாம். பாஸ்தாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலாலாம் எல்லா சைடும் வர மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான வெஜிடபிள் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிற டைம் ரொம்ப கம்மி தான். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டைம் எல்லோரும் இதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.